ஏதாவது கேட்கறது கேளுங்க. நான் என்ன ஸ்டார்ட் இல்லை இப்போ அம்பேத்கர் பற்றி சொல்லுங்க. அம்பேத்கர் பற்றி உலகமே தெரியும் சார். அவரோட பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக அரசியல் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அதனால் அம்பேத்கருக்கு என்றைக்குமே இருக்கும். அதனால அவருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் பார்ட்டிக்காரங்களாம் சேர்ந்து அவருக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவ்வளோதான். அவரை பற்றி 2 வார்த்தை பேசுங்க சார். ஏன்னா நீங்கள் பேசினாலும் அது கேரி ஆகுது. பாபா சாஹேப் அம்பேத்கர் பற்றி பேசி 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 இந்த ஊரில் என்னை தவிர எவனும் பேசல. புதுசாக நான் ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றது தான் எங்கள் வாயில் வரும் ஒழியோ வேறு எந்த வார்த்தையும் வராது. எங்கள் வாயிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் வராது. எப்படி பாரத் மாதாக்கே வராது. என்ன ஜெய் ஹிந்த் வராது, ஜெய் பீம் தான் வரும். இதுக்கு மேலே நாங்கள் விலை போகாதவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். விலை கொடுத்தவரால் யாராலையும் வாங்கவே முடியாது உலகத்தில். விலை கொடுத்தே வாங்க முடியாது. அதே தான் எஸ்ராத்தில் என்ன விலை கொடுத்து வாங்கிறதுக்கு எவருமே கிடையாது. வேறு ஏதாவது கேட்குறீங்களா சார்? ஒன்றும் இல்லை. இப்போது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜர்னி இந்த லோக்சபா எலெக்ஷனில் எப்படி இருக்கும்? யாருக்கு சப்போர்ட்டு? உங்களுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி? நாங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் போய்ட்டு கேன்வாஸ் எல்லாம் பண்ணி வந்துக்கிறீங்க. யார் சொன்னாங்க? அங்கே நம்மளுக்கு இந்த விஷயம் வந்துச்சிங்களே. சரி சொல்லுங்க. ஆல்ரெடி அத்துவாலே வந்து பிஜேபியில் இருக்கிறாரு. சரி. பிரகாஷ் அம்பேத்கர் இந்தியா அலையன்ஸில் இருக்கிறாரு. உங்களுடைய ஸ்டாண்டுண்ணா இங்கே இந்த வர லோக்சபா எலெக்ஷனுக்கு கேஜிஎஃப் யார்? ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவுக்கு சொல்லுங்கள். கர்நாடகா விடுங்க. கர்நாடகாவுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். கேஜிஎஃப் மக்களுக்கு, சரி, என் அருமை மக்களுக்கு என் பார்ட்டிக்காரன் என் ஆஃபீஸ் வருவாங்க. இப்போது முடிச்ச உடனே என் பார்ட்டிக்காரருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக செய்யணும். யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறோம் அவங்களுக்கு போடுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா அதுதான் வேத வாக்கு. என் பார்ட்டிக்கு, தங்கவயல் மக்களுக்கு இல்லை. தங்கவயல் மக்கள் புத்திசாலிக்கு. நீங்கள்லாம் எல்லாம் தங்கவயல் மக்கள் தானே. உங்களுக்கு இல்லாத ஞானமா, உங்களுக்கு இல்லாத அறிவா, யாருக்கு ஓட்டு போட்டால் யார் ஜெயிக்கும், யாருக்கு ஓட்டு போடணுன்றது யார் நினைக்கணும்னா படித்தவங்க மட்டும் இல்லை, பகுத்தறிவு உள்ளவங்க நினைக்கணும். யார் நினைக்கணும்? இப்போ நம்ம பகுத்தறிவு என்ன சொல்லுது? பிஜேபி ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சிலர்னு வச்சுக்கா. என்ன காரணத்துக்காக ஓட்டு போடணும்னாலும் தெரியுமா யாருக்குன்னா உங்களுக்கு பிரஸ்காரங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் காரி துப்புன பார்ட்டியா பிஜேபி? யாருக்கு துப்புது? இதுக்கு மேலே உனக்கு இந்தியாவில் எதுனா சாட்சி வேணுமா? கரெக்டா? அப்போ காங்கிரஸ் என்ன சார் இத்தனாண்டு காலம் ஒன்றும் செய்யலை, அவங்க சார்ஜஸ் இவங்க சார்ஜஸ். நீ யாருக்கு ஓட்டு போடணுன்றது நினைக்கிற? இந்த ஊர் எம்பி உன் பக்கம் நிற்குவானா, உனக்கு சேவை செய்வானா? கரெக்டா? யாரை போய் பார்க்கணும்? நேஷ்னல் லெவலில் பார்க்கணுன்றான் இவன். டேய் வீட்டை காலி பண்ணாத பார்த்துங்கடா, அதுதான் ஏமாத்தம். என்ன இப்போ கொடுத்தாங்கல்ல பிஜேஎம்எல்ல எம்ப்ளாய்க்கு, எஸ்டிபிபிக்கு என்னன்னு கொடுத்தாங்க? அக்கப்பத்திரமா கொடுத்தாங்க, பொசிஷன் சர்டிஃபிகேட்டு. நான் எம்எல்ஏ இருக்கும்போதோ ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுக்கு கொடு சார்ன்னு கேட்குவோம். என்னது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் இது பொசிஷன் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரெஸ் நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க எல்லாரையும், நான் உங்களுக்கு கேட்குறேன். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் பொசிஷன் சர்டிஃபிகேட் என்ன டிஃப்ரென்ஸ்? பொசிஷன் சர்டிஃபிகேட்டு ஓனர்ஷிப். அது ஓனர்ஷிப். ஆமாம். பொசிஷன் இருக்கிற ரெண்டுக்கு வீடு கொடுக்குறான் பாரு, அது வேறங்க. ஒரு நிமிஷம், அது வேற இல்லை, சட்டத்தை பேசு. பொசிஷனில் இருக்கிறான் அவன், அதனால் வீடு அவனுக்கு கொடுத்துடலாமா? கொடுத்துட முடியுமா? இந்த பொசிஷன் சர்டிஃபிகேட் கோர்ட்டில் பெயில் கொடுக்குவியா, சூரிட்டி கொடுக்குவியா? ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் என்ன அர்த்தம்? அந்த பொசிஷனில் இருக்கிறான், அந்த வீட்டில் இருக்கிறான்னு அர்த்தம். அதுதான் இது ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. இதை கொடுத்து தொழிலாளிகள் வீடு சொந்தமாகிட்டான்னு ஒத்துப்பீங்களா? இந்த கேள்வி யார் நாங்கள் கேட்டாங்களா? இப்படி தகுதி உள்ளவன் இந்த ஊரில் இருக்கிறவன் சிந்தனை செய்து யாருக்கு ஓட்டு போடணும்னு பாருங்க. நமக்கு தேவைப்பட்டது நம்ம ஊர் எம்பி நமக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நாளைக்கு சர்ச் இடிப்போ, கோவில் இடிப்போ, என்ன அண்ணாத்ராஜ் இடிப்போ, அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணுற எம்பியா அது யார்? நான் தகுதியாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா மைண்டுக்குள்ளே? இதை சிந்திக்கிறவன் தான் நான். அதை சிந்தனை செய்ய வச்சது தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். இப்போ இந்த 2 கேண்டிடேட்டில் யார் பெஸ்ட் கேண்டிடேட்? என்ன சார் இப்போ 2 கேண்டிடேட்டு இன்னும் மூஞ்சியை பார்க்கலையா? இன்னும் பார்க்கவே இல்லை. நான் அவங்களும் பார்க்கல, அவங்களும் என்ன பார்க்கல. நான் பார்த்தாக்கா சொல்லுவேன் யார் அழகாக இருக்கிறாங்கன்னு. பட் சில லீடர்கள்லாம் உங்கள்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. மலரில் தேன் இருந்தால் வண்டு முச்சி தானே செய்யும். இது மாதிரி என் பார்ட்டி காசு கொடுக்காதவன், காசு வாங்காதவன், தலைவர் வராருன்னு ஒன்று
இல்லை சப்போர்ட்டுக்காக உங்ககிட்ட ஃபோன் பண்ணாங்களா இல்லையா? பண்ணி தான் தீரணும் சார், வேறு வழி இல்லையே. யார் எந்தெந்த பார்ட்டி சார்? பண்ணுறதும் பண்ணாதது நிற்கிறது 2 பார்ட்டி தானே. இந்தியாவா சார்? 2 பார்ட்டி, 2 பேர் தான் பேசலாம். 2 கண்ணுக்கு இதில் எனக்கு. அப்போ ஹார்ட்டுக்கு யாரு சார்? ஹார்ட்டு யாருக்குன்ட்டு கண்ணு இருக்கட்டும். என்ன அழகாக கேள்வி கேட்குறீங்க சார். ஹார்ட்டு யாருக்கும் சார் உங்க முடிவு என்னைக்கு தெரிவிக்கிறீங்க? உங்க முடிவு என்னைக்கு தெரிவிக்கிறீங்க? ஓட்டு போடுறது முன்னே நாள். அது வரைக்கும் சஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் என் டிசிஷனை. ஆராய்ச்சி பண்ணி என் பார்ட்டிக்காரங்களை போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். யாருக்கு போட்டால் நம்ம ஊர் முன்னேறும், அதுதான் என் பாலிசி. வழியா எவன் முன்னேறான்னு முக்கியம் இல்லை, நம்ம ஊருக்கு அவன் யூஸ்ஃபுல்லாக இருப்பானா யாரை டிசைட் பண்ணுறீங்க. அவங்க மைண்டில் ஒன்று இருக்குல்ல, நான் ஓட்டு போடுறது எந்த பார்ட்டிக்காரங்களாம் சேர்ந்து என்னோடய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம். அவங்க வார்த்தையை கேட்டு தான் நான் டிசைட் பண்ணுவேன். சார் நேற்று உங்களோட ஸ்டான்ச்சு சப்போர்ட்டரு சீனியர் அட்வொகேட்டு ஹரிநாத் வந்து பிஜேபியில் சேர்ந்துக்கிறாங்க. அவர் கூட ஒரு 30-40 பேர் சேர்ந்துக்கிறாங்க. இது உங்களுக்கு செட்பேக் இல்லையா? யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு எப்படி சார் செட்பேக்? அது அவருடைய இண்டிவிஜுவல் சார். இல்லை உங்களுக்கு தான் பக்கபலமாக இருந்தார் இல்லைங்களா 2-3 எலெக்ஷனில்? எம்எல்ஏக்காக எனக்கு செய்வார், எம்பிக்கு வந்து அவர் டிசிஷன். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு படிச்சுவது சீனியர் அட்வொகேட்டு, அவருக்கு தெரியாதுதா? எம்எல்ஏ ஓடும்போது எக்ஸ்ட்ரா தினம் ஓடணும்னு நினைக்கிறாரு. முதல்வர்கள் போகும்போது பொண்டாட்டி மேலே இதை கொடுப்பான், அது வெளியே வந்தோன்னா அம்மா மேலே இதை கொடுப்போம். அப்போ எப்படி நீங்கள் 2 பேரும் கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? அதனால் நேஷனல் வரும்போது அவர் டிசிஷனை ஏஜெஃப்ல எஸ்ஆர் நிற்கிறானாக்கா அப்போ என் பக்கம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் நேஷனல் பார்ட்டி தான் வந்து எப்பவுமே டெலிவரி ஆகும். அதுக்கு நான் நேஷனல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஜாயின் ஆகிட்டேன் ஃபார்மலி. ஸ்டேட் பார்ட்டி என்ன மற்றது கூட நேஷனல் பார்ட்டி தானே. ஆர்பிஐ தான் நேஷனல் பார்ட்டி, காங்கிரஸ் தான் நேஷனல் பார்ட்டி. எதிர்பார்ட்டி நேஷனல் பார்ட்டி இல்லாத